வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு இன்றைக்கி நான் எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த நகாப்பழத்தை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ரொம்ப சுண்டியும் போயிடுச்சு. சரி, இதை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நகாப்பழ ரைஸ் தாளித்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்திருக்கேன். முதல்ல இதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்து ஒரு பிளெண்டரில் போட்டு இதை ஒரு 2 ஸ்பின் கொடுத்தா போதும். நகாப்பழத்தோட ஃப்ளஷ் நல்லா தனியாக வந்துடும், சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடும். பிளெண்டர் இல்லாதவங்க கத்தி வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போது பிளெண்டரில் தனியாக இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்து தனியாக வச்சிட்றேன். இப்போது நகாப்பழ ரைஸை தாளிச்சிடலாம். அதுக்கு கடை நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2யும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பிளெண்டரில் அடித்து வச்ச நகாப்பழத்தை சேர்த்து பிளெண்டரையும் லைட்டாக அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்திக்கிறேன். ஊற்றின தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின புதினா தலையை சேர்த்திக்கிறேன். இந்த புதினா தலை நம்ம வீட்டு செடியில் விட்ட புதினா தலை தான். சேர்த்தி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, ரைஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ண குக்கரு, அதனால் ஆற வைக்கிறக்கு இல்லை, தட்டில் போட்டு, அதனால் வடை சட்டியிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரைஸ் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இது பரட்டி விட்டால் போதும். அதுக்குள்ளே இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தோசைகளை நான் சுட்டு எடுத்துட்றேன். தோசை சுட்டுக்கிட்டே அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசைக்கான சட்னியும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பீட்ரூட்டுக்கு ஈக்குவலாக தேங்காய் சில்லு, கூடவே கொஞ்சமாக புதினா தலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு, மிளகாய், பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதை தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்து எடுத்து சட்னியில் கொட்டினா அவ்வளோதான், பீட்ரூட் சட்னி ரெடி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசையும் பீட்ரூட் சட்னியும் தான் வச்சுருந்தேன். சைட் பை சைடு இந்த நகாப்பழ ரைஸையும் பரட்டி எடுத்து டிஃபனில் போட்டாச்சு. அடுத்த டிஃபனில் தயிர் சாதம் கலந்து விட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணியாச்சு. நகாப்பழத்தில் லைட்டாக உகர்ப்பு இருக்கும். அந்த ரைஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நானும் கூட நினச்சேன். ஆனால் நகாப்பழ ரைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.